ஹலோ வணக்கம், இது உங்கள் சிபி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 13வது வாரத்தோட 5வது நாள் மதிய வேலை ஓட் நிலவரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிலவரம் கலவரமாக மாறி இருக்கா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறி இருக்குது. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்புன்னு தட்டி விடுங்க. நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. நான் எல்லாத்தையுமே படிக்கிறேன், படிக்காமல் இல்லை. ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கு அந்த அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கு, அதையும் சொல்லிடுறேன். அரோரா தான் இந்த டிக்கெட்டு ஃபினாலே, அதாவது சீசன் 9 டிக்கெட்டு ஃபினாலே வின்னர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பொருளையெல்லாம் வரல. அவங்களுடைய தோழி ரியாவே வந்து அவங்களுடைய சோசியல் மீடியா ஷேர் பண்ண விஷயங்கள் வந்துட்டு இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அரோரா தான் வந்துட்டு டிக்கெட்டு ஃபினாலோட வின்னர். அந்த டிக்கெட்டு ஃபினாலை தட்டி தூக்கியிருக்காங்கன்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ரன்னராக மேபி விஜே பார்வதியாக இருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. இது ஒரு நல்ல வெற்றி தான். பட் அரோராவுக்கு வந்து டிக்கெட்டு ஃபினாலே கிடைச்சதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். ரெண்டாவது, காலையில் பார்த்தீங்கன்னா வினோத்துக்கும் விஜே பார்வதிக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு. சத்தியமாக சொல்கிற தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்த எப்படி ஊதி பெருசாக்கணும் அப்படின்ற மாதிரியே வந்துட்டு அவங்க நார்மலாக வந்து வாரம் ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை. நான்வெஜ் வரதுனால நீங்கள் வந்து அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிட்றீங்க. வெஜ்ஜு சாப்பிட்றதுனால எனக்கு பிரச்சனை. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு சமைக்கவும் தெரியல. இதுதான் ஒரு பிரச்சனை. அது எப்படி நீங்கள் வந்துட்டு எங்களை நீ குத்தி காட்டலான்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்றது வந்து கண்ணு வைக்கிறேன்ற அளவுக்கு வந்து இது பண்ணி அவங்ககிட்ட சண்டை போட்டு, அதுக்கப்புறம் விக்ரம் கிட்ட சண்டை போட்டு அப்படியே அங்கங்கே அடுத்தடுத்து போகிறாரு வினோத். அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு கமருதுக்கிட்ட லாஸ்ட்டாக பேசும்போது அது பாவம் ஏதோ சின்ன பொண்ணு மாதிரி பேசிச்சு விட்றா அப்படின்ட்டார். அதை பெருசு பண்ணதே அவர் தான். என்னத்தை சொல்ல, அதை பார்த்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேற்று டிக்கெட்டு ஃபினாலே 6ல் பெரிய ஒரு விஷயத்தை வந்துட்டு விக்ரம் பண்ணது பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. நாளைக்கு கண்டிப்பாக வந்துட்டு விஜய் சேதுபதி வச்சு செய்ய போகிறாருன்ற மாதிரி ஒரு தகவல் வருது. அது மட்டும் இல்லாமல் கமருதனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்து இருக்குது நாளைக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த வாரத்தை எப்படி கடக்க போகிறார் அப்படின்னு. ஸோ இதை பற்றிலாம் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளுடைய கானவனத்தை தான் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2,05,378 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 26.48. ஒரு சின்ன ஒரு விஷயம், அவங்க சொல்ல வர விஷயத்த காது கொடுத்து கேட்கக்கூட முடியல வினோத்தால். ஆனால் இவருக்கு இவ்வளோ ஓட்டு வருது. இதுதான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை. என்னென்னா ஒரு விஷயம், இது வந்து விஜே பார்வதிக்கிட்ட மட்டும் கிடையாது, எல்லாருக்கிட்டையும் பெரும்பாலும் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் பண்ணிட்டு எல்லாரும் எடுத்து வைக்கிறது, இவர் சொல்கிறத ஒழுங்காக காதில் கொடுத்து கேட்கறதில்ல. அதுக்கு முதலே வந்து ரியாக்ட் பண்ணிடுறாருங்க. இதை அவங்க மட்டும் இல்லை, விஜய் சேதுபதி அவர்களுமே சொல்லிட்டாங்க. முதல் ஏன் பதட்டமாக வரீங்க, சொல்கிறத கேளுங்க முதல் அப்படின்னு. அதை இது வரைக்கும் பண்ணவே மாட்டார். அதே மாதிரி டிக்கெட்டு ஃபினாலே சம்பவம் பண்ணுவார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுவுமே பண்ண கிடையாது. எல்லாத்துலேயுமே செம்ம கோல் ஆகிட்டார் பாவம். அது வந்து துரதிருஷ்டவசம், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவருடைய மிஸ்டேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட அஜாக்கிரதை. ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது அரோரா கிட்ட பேசும்போது கை தூக்குனாரு, அதில் காலி. அடுத்தது ஜம்ப் பண்ணும்போது கீழே டக்குன்னு வச்சாரு, அது காலி. இந்த மாதிரி தான் போச்சு. ஆனால் சூப்பராக வந்து நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட பர்ஃபார்மன்ஸை திடீர்னு காமிக்கிறாங்க. அப்போது கானவனத்தை எவ்வளோ விஷயங்களை சொல்லணும், எவ்வளோ புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் அவர்கிட்ட சுத்தமாக இல்லை, அதை அவர் மேம்படுத்திக்கணும். ரெண்டாவது பேசுறதுனா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,52,191 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 19.62. ஸோ திவ்யாக்காக இன்றைக்கி விஜே பார்வதி ஒரு விஷயத்தை சொன்னாங்க சூப்பராக. நேற்று வந்து திவ்யா எதுக்கு வந்து சாண்ட்ராவும் திவ்யாவும் அரோராவும் ஒரே பாயிண்டில் இருக்கும்போது திவ்யாவை ஃபஸ்ட்டு தூக்கணும். அந்த அளவுக்கு தான் வந்து திவ்யாவை பற்றி விஜே பார்வதி சொல்கிறாங்க. ஆனால் திவ்யாவுக்கு இருக்கிற ஒரே டார்கெட்டு விஜே பார்வதி. அது காமெடி பண்ணும்போது இருந்தாலும் சரி, ட்ராஜடியாக சண்டை போடும்போது இருந்தாலும் சரி, இல்லை ஃபன்னாக வந்துட்டு என்ஜாய்மெண்ட் பண்ணும்போதும் சரி, எல்லா இடத்துலையும் விஜே பார்வதியை அசிங்கப்படுத்துறதுலேயே நோக்கமாக இருக்காங்க. கேட்டால் அவங்க அம்மா அப்படி தான் சொன்னாங்களாம், விஜே பார்வதி மாதிரியே பண்ணு அப்படின்னு. விஜே பார்வதி இந்த டாஸ்க்கு ஃபுல்லாக சூப்பராக வந்து அவங்களோட 100% கொடுக்குறாங்க. நீங்கள் நோகாமல் இருக்கணும், என் மூஞ்சில் அடிச்சிடக்கூடாது, குறிப்பாத்து மூஞ்சில் கை வைக்க முடியாது அப்படின்னு இஷ்டத்துக்கு அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க. அப்புறம் எப்படி? இதில் வேறு வந்து ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க கமெண்ட்ஸில், என்னென்னா அவங்க வந்துட்டு அடிச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு. அடிச்சுக்கலாம் அது எப்படி இருக்குன்னா, அதாவது அடிச்சுக்கலாம் அவங்களே சொல்லிடுவாங்களாம், ஆனால் மூஞ்சில் அடிக்காதுன்னு வாங்கலாம். அப்படி நேராக நிற்பாங்களாம். அதாவது இது மாதிரி சைடில் அவங்க அடிக்கும்போது வலிக்குதுன்னு சொல்லிட்டு அதாவது அவங்களே சொல்கிறாங்க எனக்கு பெருசாக படவே இல்லைன்னு. அதுக்கு வந்து விக்ரம் கிட்ட சண்டையும் போட்டுருவாங்களாம். இதனால் சண்டை போடுறதுனால யாருமே கிட்ட வரதுக்கு பயப்படுறாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்கில் பெருசாக ஏதாவது ஈடுபாடு காமிச்சாங்க கேட்டீங்கன்னு கிடையாது. ஆனால் அவங்க அம்மா வந்து விஜய் பார்வதி மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னது இதை மட்டும் எடுத்துப்பாங்களாம். என்ன இது? மூணாவது பேஸ் பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 82,865 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.68. நம்மளும் இவ்வளோ வருஷமாக ரிவ்யூ பண்ணுறோம். ஒரு வருஷமும் அந்த கடைசி நேரத்தில் எவ்வளோ ஓட்ஸ் வரும், போன வருஷம் முத்துக்குமரனுக்கு எவ்வளோ வந்துச்சு, அதுக்கு முன்னாடி அர்ச்சனாக்கு எவ்வளோ வந்துச்சு, எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம். யாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக இந்த 5வது நாள் 1,00,000 வரும், இல்லை 1,20 அந்த மாதிரி வரும். ஆனால் இந்த திவ்யாவுக்கு வர மாதிரி வினோத்துக்கு வர மாதிரிலாம் வந்ததே கிடையாது.
மக்களோட சப்போர்ட் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அது வந்துட்டு இப்போ வெளியே வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்ஸாக போயிட்டுருக்கு. அது பக்கமே வரல. பட் என்னோட கருத்து என்னென்னா, விஜய் படத்துக்கு பக்காவாக வந்துட்டுருக்கு. அதுதான் விஷயம். மக்களோட ஓட்டு கரெக்டாக வந்துட்டுருக்கு. ஈவன் ஏட்ரஸ் அவ்வளோ விஷயங்கள் விஜய் படம் வச்சுருக்கும் போது இந்த விஷயங்கள் இது மட்டும் இல்லாமல் போயிருந்தால் கண்டிப்பாக வந்து விஜய் படத்துக்கு பயங்கரமான ஓட்டு முத்துக்குமரனுக்கு வந்த மாதிரி, அசீம்க்கு வந்த மாதிரி, அப்புறம் அர்ச்சனாக்கு வந்த மாதிரி வந்திருக்கலாம்ன்றது நம்மளோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் எல்லா டாஸ்க்லையும் அவங்களுடைய 100% போடுறாங்க. இன்னைக்கு காலையில் கூட செம்ம காண்டாக இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, இந்த டிக்கெட்டு ஃபினால் டாஸ்க்கு 6 வந்துட்டு இவ்வளோ மட்டமாக பண்ணிட்டாங்களே, இன்னும் செம்மையாக சம்பவம் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்பயும் டாஸ்க்கை பற்றி தான் திங்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பணப்பட்டியை பேசாமல் எடுத்துகிட்டு போயிடலாமான்னு திங்க் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட சுற்றி இருக்கிற சூழ்நிலைக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீங்களாம் நான்வெஜ் சாப்பிட்றீங்க, அதை சூடு பண்ணி சாப்பிட்ருங்க, எனக்கு இருக்க மாட்டேது, செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லதை வந்து திருச்சி வந்து ஒரு பக்கம் வந்து வினோத் கூட வந்து ஜால்ரா அடிக்கிறது சுபிக்ஷா கிட்ட அவங்க தம்பி வந்து சொல்லிட்டு போயிட்டார், நீ முதல் வந்துட்டு விஜய் படத்துக்கு சண்டை போட்டல அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்கன்னு. அன்னையிலேருந்து சும்மாவே வந்துட்டு நான் இருக்கேன்னு வந்து நிற்கிறாங்க. என்ன பண்ணுறது? அதாவது பார்வதி அடித்து அவங்களும் வந்துடலாம்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. 4வது பிளேஸ் பற்றி நம்மளுடைய கமருதீன் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 73,003 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 9.41. கண்டிப்பாக இந்த வாரத்தை கடக்கிறது ரொம்ப கஷ்டம். 99% வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஏதோ அவர் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் தப்பிச்சார்னா வாய்ப்பு. ஏன்னா 2 ஃபிசிக்கல் வயலன்ஸ் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தவறுதலாக வார்த்தைகள் விட்டது ஆல்ரெடி இருக்குது எக்கச்சக்கமாக. இது கூடவே இன்றைக்கி நடந்த டாஸ்க் 8ல் வந்துட்டு அதுக்கு ஒரு ப்ரொமோவும் வந்துருச்சு. அவ்வளோ விஷயங்கள் பொறிக்கின்ற வேர்டை யூஸ் பண்ணுறது நிறையா, அது வந்து எண்ணிலடங்காத வார்த்தைகள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கமெண்ட்ஸில் போட்டாங்க, ரொம்ப கேவலமான க்ரீன் வேர்ட்ஸ் இருக்கும்ல அதையுமே யூஸ் பண்ணியிருக்காருன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. முதல் எப்பயுமே வந்துட்டு நாவடக்கம் ரொம்ப முக்கியம். அதுவும் சுற்றி 10 பேர் இருந்தாவே சைலண்ட்டாக இருக்கணும், பார்த்து பேசணும். சுற்றி இவ்வளோ கேமராக்கள் இருக்குது, அதில் அத்தனை லட்சம் பேர் பார்க்குறாங்கிறத மீறியும் அவர் பேசுகிறாருன்னா, அதுவும் ஒரு பொண்ணை வந்து தப்பாக பேசுகிறது ரொம்ப தவறு. மரியாதை இல்லாமல் பாயிண்ட்ஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு வைக்கலாம், ஆனால் மரியாதையோடு வைக்கணும். அதுதான் வந்து இவர்கிட்ட இருக்க ஒரு பெரிய மைனஸு. கண்டிப்பாக நாளைக்கு இருக்குது பெரிய டோஸு. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 62,216 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.02. ஸோ அரோரா தான் வந்து டைட்டில் வின்னர். அதாவது ஆஹா டிக்கெட்டு ஃபினாலோட வின்னர் அப்படின்னு இப்போ ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. இதை நம்ம லைவில் பார்க்கும்போது தெரிய வரும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குல்ல இவங்களுக்கு. சூப்பர்ப்பா. 50 நாள் வந்து சும்மாவே உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கு சாட்சியாக விஜய் சேதுபதி கலாய்க்கிறாங்க. ரியா அவர்கள் ரிவ்யூ பண்ணுறவங்க, பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுறவங்க நம்மளை விட சூப்பராகலாம் பண்ணுறாங்க வச்சுங்க, செம்மையாக பேசுகிறாங்க. அவங்க தோழி வேறு, அவங்களே வந்து சும்மாவே உட்காந்துட்டுக்குன்னு வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இவங்களே கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க, இவங்களே சொல்கிறாங்க, ஆமாம் நான் சும்மா தான் உட்காந்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வீட்டில் பெரிய வேலை செய்கிறதில்ல. ஆனால் இது வரைக்கும் யார்கிட்டையும் அந்த சண்டை வாங்குறது அதுக்காக இவங்க யாராவது கலாச்சாரம் கிட்ட கிடையாது. இப்போ டிக்கெட்டு ஃபினால வந்து அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. விட்டால் வந்து டைட்டில் வின்னர் ஆகிடுவாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59,477 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.67. ஸோ சாண்ட்ராவை பற்றி பிக் பாஸ் டீம் வந்துட்டு அந்த போல் ஒன்று வச்சுருக்காங்க. கொஷின் கமருதி விஜய் போகிறத வச்சு யார் வந்துட்டு அந்த சண்டையை வச்சு வீட்டில் சர்வே பண்ணுறாங்கன்னு 70% மேலே சாண்ட்ரா பேரை சொல்லியிருக்காங்க. 16% மேலே வந்து சம்திங் அரோராவை சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் திவ்யாவை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்மியாக கானவனத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ சாண்ட்ராவோட விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு விஜய் பார்வதி வந்து கமருதிங்கிட்ட சண்டை போடும்போது வந்து விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும், விஜய் பார்வதி கமருதிங்கிட்ட போனோடனே சண்டையை வந்துட்டு இப்படி திருப்பி வர மாதிரியும் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கன்றத என்னோட இது. 7வது பிளேஸ் சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 58,663 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.56. சபரி தான் வருவார்னு நானும் நினச்சேன். அப்படி தான் ஒரு பிளான் போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன். நான் ரொம்ப ஆவலாக இருந்தேன் சபரி கண்டிப்பாக வந்துடுவார்னு. பட் அவருக்கும் அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா சதியால் வீழ்த்தப்பட்டார் சொல்லி ஆகணும். இந்த டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நேற்றும் அநியாயம் பண்ணிட்டாங்க, இன்றைக்கும் பெரிய அநியாயம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க, பாவங்க அவர். 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 52,184 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.73. விக்ரமோட விஷயங்கள் இப்போலாம் கொஞ்சம் நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியுது, மாற்றம் தெரியுது. அந்த கேம் ஸ்ட்ராட்டஜியாக ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தோன்னா மக்கள்கிட்ட பேசும்போது, அதாவது கண்டஸ்டன்ஸ் கிட்ட பேசும்போது ரொம்ப பொறுமையாக, ரொம்ப வந்துட்டு அந்த கலாய்க்கிற விஷயங்களை கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. அதுவும் அவங்க மனைவி வந்துட்டு போனதுக்கப்புறமா இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலான்னு சொல்லுங்கள். சண்டை போட்டாலும் சாரி கேட்குற விஷயங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஒஸ்ட்டு. இது கண்டிப்பாக வந்து நாளைக்கு விஜய் சேதுபதி வச்சு செய்வார். 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 29,592 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.82. சப்போஸ் போன வாரம் மாதிரியே சுபிக்ஷாவை காப்பாற்றணும்னு நினச்சாங்கன்னா மேலே இருக்கிற விக்ரம் சபரி காலி. ஏன்னா அவங்க கிட்ட டிக்கெட்டு ஃபினாலே கிடையாது.
இல்லைனா சாண்ட்ரா கூட போகிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் சாண்ட்ரா வந்து அனுப்ப மாட்டாங்கிற மாதிரி தோணுது. ஸோ ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அரோரா போகிறது வாய்ப்பு இல்லை. டிக்கெட் ஃபைனல் அவங்க வாங்கின மாதிரி ஒரு தகவல் வருது. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். லாஸ்ட்டாக இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7,75,569 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.